செல்வந்தனா இருப்பான், செழித்திருப்பான், உயர்ந்திருப்பான், மேன்மையா இருப்பான். இல்லை, அவர் சொல்லுகிற வார்த்தை நித்திய ஜீவனை உடையவனாயிருப்பான். அடுத்த ஒரு வார்த்தை, விசுவாசிக்காதவன் எவனோ அவன் வாழ்க்கை ஜீவனை காண்பதில்லை. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது எவர்லாஸ்டிங் லைஃப், நிகழ்காலத்திலே. எனவே சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரணம் உண்டு, வியாதிகள் உண்டு. அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை நிலையான, உறுதியான, ஸ்திரமான. அடுத்த நாள் சொல்லுகிறேன், எதிர்காலத்துல என்ன கொடுக்கிறார்? மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 19:29. அந்த வார்த்தை சொல்லுகிற எதிர்காலத்துல என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ, அடுத்த வார்த்தை, அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவான். நீங்கள் எதிர்காலத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தை படிக்கிறேன். நூறத்தனையாய் அடைந்து, அங்கே சொல்லப்பட்ட வாழ்க்கை நிகழ்காலத்துல. யோவான் 3:36 சொல்லப்பட்டது நிகழ்காலத்தில், திரையில் பாருங்கள். ஆனால் மத்தேயு 19:29 சொல்லப்படுவது எதிர்காலத்தில். எவனெல்லாம் விடுகிறானோ, கிறிஸ்துவுக்காக யாரும் தரித்திரம் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதில்லை, ஒரு நாளும். அந்த வார்த்தை சொல்கிறது, நூறத்தனையாய் அடைவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, இன்னைக்கு சோர்ந்து போன ஊழியர்கள் ஏராளம், இலக்கரித்து போன ஊழியர்கள் ஏராளம், ஊழியத்தை விட்டு போன ஊழியர்கள் ஏராளம். எத்தனையோ பேர் they started well but they never completed. ஆரம்பித்தார்கள், ஆனா ஏதோ ஒரு பாடுகள், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, they don't want to continue. திருமறை சொல்லுகிறது, அவன் எவனோ, whoever it may be, படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், எந்த ஜாதி மதத்தை சார்ந்தவராய் இருக்கலாம், யாரானாலும் வேதம் சொல்லுகிறது நூறத்தனையாய் அடைவார்கள். ஆங்கிலத்துல they shall inherit the blessings of God. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, they will inherit the eternal life. அந்த யோவான் 3:34 சொல்லப்பட்டது நிகழ்காலத்துல. ஆனால் மத்தேயு 19:29 சொல்லப்பட்டது எதிர்காலத்தில். அடைவான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவான். எத்தனை பெரிய மேன்மை! கிறிஸ்துவுக்காக வாழ்வது நிகழ்காலத்துக்காக அல்ல, எதிர்காலத்திற்காக. திருமறை சொல்லு